இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலும் ஞானம் உண்டு. அதாவது அகந்தையினால் வாது பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலும் ஞானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலரை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் செய்கிறதும் சொல்லுகிறதும் சரியானதாக இருக்கிறது. மற்றவர்கள் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறதான மனநிலை அவர்களுக்கு இருக்கிறதில்லை. அப்படிப்பட்டவர்களிடத்தில் அகந்தை காணப்படுகிறது. தங்களை தாழ்த்துகிறதான குணமோ எண்ணமோ அவர்களிடத்தில் இருக்கிறதில்லை. அப்படி அகந்தை இருக்குமாக இருந்தால் அதன் மூலம் வாது பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாது என்பதை நாங்கள் ஒரு தீமை என்றோ அல்லது ஏதாகிலும் ஒரு துன்பம் என்றோ எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால அகந்தையாய் இருப்போமாக இருந்தால் எங்களிடத்தில் துன்பம் இருக்கும். நாங்கள் மற்றவர்களிடத்தில் எங்களை தாழ்த்தி அவர்களுடைய ஆலோசனையை கேட்போமாக இருந்தால் எங்களிடத்தில் ஞானம் இருக்கும். ஆகையால நாங்கள் அகந்தை உள்ளவர்களாக இருக்காமல் ஆலோசனையை சரியான நபர்களிடத்தில் கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். உண்மையில் அகந்தை எங்களை விழுத்துகிறதாக இருக்கிறது. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோமாக இருந்தால் அது எங்களுக்கு நன்மை பயக்குகிறதாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் அகந்தை கொண்டவர்களாக இருக்காமல் ஆலோசனை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Have a nice day.